வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் பிளாக் பீ ஸ்டோரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு டிராகனுக்கு சின்ன நாட்டு இளவரசிகளை பலியாக கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் அந்த டிராகனே அந்த இளவரசியை காப்பாற்றுது. அது ஏன் காப்பாற்றுச்சு, எதுக்கு அந்த அரச குடும்பம் பலி கொடுக்குறாங்க அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இவங்க தான் சின்ன நாட்டோட அழகான இளவரசி. இவங்க மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் நடந்துப்பாங்க. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவங்க தான் முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அது மாதிரி இப்போது அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வேலை இல்லை, விவசாயம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இளவரசிக்கிட்ட முறையிடுறாங்க. அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறாங்க. இளவரசியும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கொஞ்ச நாளில் இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இளவரசிக்கு வில்வித்தை, வாள் வீச்சு, குதிரை ஏற்றம் போன்ற பல கலைகளை கற்றுருக்காங்க. அவங்க எல்லாத்துலேயுமே வல்லமை பெற்றவர். அவங்களுக்கு இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், இந்த நாடு ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு வரணும் அப்படின்றதான் அவங்களோட ஆசை, கனவு, லட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வில் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட தங்கச்சி, அதாவது நம்ம குட்டி இளவரசி, அவங்க அக்கா வாக்கா, உங்களை அப்பா அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இளவரசியும் சரிம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனையில் ஒரு பெரிய ராஜ்யத்தை சேர்ந்த அரசி நம்ம இளவரசியை பெண் கேட்டு வந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட இளவரசியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு பெரிய நாட்டிலிருந்து நம்ம வீட்டு பொண்ணை கேட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த நாடு ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்போது பெரிய நாட்டில் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா அதனால் நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி எங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அங்கே இளவரசியும் குட்டி இளவரசியும் வராங்க. அந்த வேறு பெரிய ராஜ்யத்தோட அரசிக்கு நம்ம இளவரசியை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவள் தான் இளவரசியா, ரொம்ப அழகாக இருக்கா, எங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷம், இவ சரியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய ராஜ்யத்துக்கு, இந்த நாட்டில் சின்ன நாட்டில் இருக்க அரசன், அரசி, இளவரசி, குட்டி இளவரசி, அவங்களோட படைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் போகிறாங்க. அவங்க எல்லாரும் கப்பலில் போகும்போது அந்த பெரிய ராஜ்யத்தோட அரசி அவங்க சொல்கிறாங்க, எங்கள் நாடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எங்கள் நாட்டில் சம்மந்தம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், உங்கள் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எங்கள் நாட்டை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது மாதிரியே அந்த நாட்டோட எல்லைக்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த நாடு பார்க்க ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஃபுல்லாக டிராகனோட படம், டிராகனோட மாளிகை அப்படின்னு சொல்லி, டிராகனோட குகை அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இதை பார்த்ததுமே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தன்னோட பொண்ணு ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு மருமகளாக போக போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன நாட்டோட அரசன் அரசி சந்தோஷப்படுறாங்க. 2 நாட்டோட அரசன் அரசியும் பேசி இந்த சம்பந்தத்தை முடிச்சிடுறாங்க. நாளைக்கு திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே இளவரசிக்கும் இளவரசனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க 2 பேரும் சரி வா நம்ம உனக்கு நான் இந்த ராஜ்யத்தை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இளவரசனும் இளவரசியும் குதிரையில் போகிறாங்க. போனதும் இளவரசன் இந்த மாதிரி இதான் எங்கள் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சிருது. இளவரசி மாதிரியே இளவரசரும் எனக்கு இந்த நாட்டையே சுற்றி வரணுன்றது தான் என்னோட ஆசையே அப்படின்னு சொல்லவும், எனக்கும் அதுதான் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நாம் 2 பேருமே இந்த உலகத்தையே சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம இளவரசிக்கும் இளவரசனுக்கும் திருமணம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் இங்கே குகையில் இருக்க டிராகன் கோயிலில் ஒரு பூஜை இருக்குது, அந்த சடங்கை நம்ம முடிக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் குகைக்கு நம்ம இளவரசியை அழைச்சிட்டு போகிறாங்க. இளவரசிக்கு அந்த குகைக்கிட்ட போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் தன்னோட கணவர் கூட வராங்க அப்படின்ற தைரியத்தில் நம்ம இளவரசன் கூட கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க.
அங்கே போய் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இளவரசர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நான் உன்னை தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இளவரசியும் சரிங்க அப்படின்னு சொல்லவும், சரி அவர் தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு கண்ணை மூடிக்கோ அப்படின்னு நம்ம இளவரசர் சொல்கிறாரு. இளவரசியும் சரின்னு கண்ணை மூடிக்கிறாங்க. பக்கத்தில் போயிட்டு அந்த போகிற வழியில் ஒரு குகை, அதாவது மேலே மலைக்கு மேலிருந்து கீழே அடிவாரத்தில் இருக்கிற டிராகன் குகை, அந்த குகையில் நம்ம இளவரசியை மேலிருந்து தூக்கி போட்டுறாரு கீழே. இளவரசி டிராகன் குழிக்குள்ளே விழுந்துடுறாங்க. மேலிருந்து கீழே விழுந்ததில் இளவரசிக்கு கொஞ்சம் நிறைய அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு இதை பற்ற வச்சு, தீப்பந்தத்தை பற்ற வச்சு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே டிராகனோட நெருப்பு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி டிராகனோட குகை அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கேருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிக்கணும், நம்மளோட கணவன் நம்மளை ஏமாற்றிட்டான், நம்மளை ஏமாற்றி இங்கே நம்மளை பலி கொடுக்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத இளவரசி ரியலைஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. இந்த குகையிலிருந்து எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லி வழி தேடிட்டு இருக்காங்க. டிராகன் இளவரசியை தேடிட்டு இருக்கு. இளவரசியும் இங்கிருந்து வெளியில் போகிறதுக்கு வழி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அந்த வழியாக போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே நிறைய எலும்புக்கூடு கிடக்குது. அப்போது இளவரசி புரிஞ்சுக்கிறாங்க, அப்போது இங்கே பலியாக கொடுக்கப்பட்டது நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பெண்களை இங்கே பலி கொடுத்துருக்காங்க அப்படின்றத இளவரசி தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியிலேயே போகணும் அப்படின்னு சொல்லி இளவரசி ரொம்ப போராடி வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டிராகன் அவங்கள பார்த்ததுமே இளவரசியை தேடி அது வந்துட்டுருக்குது. வரவும் இவங்க போய் ஒரு குகை, மின்மினி பூச்சியோட குகையில் போய் ஒளிஞ்சிட்டு டிராகன் போயிருச்சா இல்லையான்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த டிராகனுக்கு கோவம் வந்து ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக நெருப்பை கக்கி எரிக்க ஆரம்பிக்குது. இளவரசி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு கல்லில் ஒரு வரைபடம் இருக்குது. இந்த கீழே இருக்க குகையிலிருந்து மேலே மலைக்கு எப்படி போகிறது அப்படின்ற வழி இருக்குது. அதை இளவரசி பார்க்குறாங்க. இங்கிருந்து வெளியில் போகிறதுக்கான வழியை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டிராகன் பக்கத்தில் வந்ததை பார்த்த உடனே இவங்க வேகமாக ஓடி போய் அந்த மலை மேலே ஏறுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலையில் நம்ம எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏறி ஒரு இதுக்கு மேலே போயிட்டுறாங்க. மேலே போனதும் அங்கிருந்து பார்த்தா ராஜ்யம், அந்த பெரிய ராஜ்யம் தெரிய ஆரம்பிக்குது. இளவரசி தப்பிச்சிட்டாங்கன்ற கோவத்தில் டிராகன் அந்த பெரிய ராஜ்யத்தை அழிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த ராஜ்யத்தோட அரசன் அரசி எல்லாருக்கும் இளவரசி மேலே ரொம்ப கோவம் வந்துடுது. நான் அப்போவே நினச்சேன் இவ சாதாரண பொண்ணு இல்லைன்னு, இப்போ நம்ம நாட்டையே அழிச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த குட்டி இளவரசியை நம்ம டிராகனுக்கு பலி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி குட்டி இளவரசியை தூக்கிட்டு போய் டிராகன் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த டிராகன் குட்டி இளவரசியை எதுவுமே பண்ணலை. அந்த இளவரசியை அது பத்திரமா தன் பக்கத்தில் படுக்க வச்சு பார்த்துக்குது. இளவரசி மயக்கத்தில் இருக்காங்க. எப்படியும் தன்னோட தங்கச்சியை தேடி அந்த இளவரசி இங்கே தான் வருவா அப்படின்னு அந்த டிராகன் தேடிட்டு இருக்குது. அப்போது தன்னோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக இளவரசி டிராகன் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. என் தங்கச்சி எங்கே வச்சுருக்க, என் தங்கச்சி ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க 2 பேரும். டிராகனுக்கு பயந்து இளவரசி ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிருப்பாங்கல்ல, அதான் மின்மினி பூச்சியோட குகை. அந்த குகையில் இளவரசி ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஒப்பந்தம் பேப்பர் ஒன்று இருக்கும். அது என்னன்னா, பல நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெரிய ராஜ்யத்தோட அரசரும் சிப்பாய்களும் அந்த டிராகன் குகைக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்திருந்தப்போ அங்கே ஒரு 3 டிராகன் குட்டியோட முட்டை இருந்திருக்கும். இவங்க வந்தப்போ அந்த முட்டையிலிருந்து டிராகன் குட்டி வெளியில் வந்திருப்பாங்க. இதை பார்த்த சிப்பாய்களும் அரசர்களும் பயந்துட்டு சிப்பாய்களுக்கு அரசர் கட்டளையிடுவார், அந்த டிராகன் குட்டிகளை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த சிப்பாய்களும் அந்த டிராகன் முட்டையிலேருந்து வந்த அந்த குட்டிகளை கொன்றுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெரிய டிராகன், அதாவது அந்த 3 குட்டிகளோட அம்மாவுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து அங்கே இருந்த சிப்பாய்கள் எல்லாத்தையுமே நெருப்பை கக்கி அழிச்சிரும். அரசரை கொல்ல வரும்போது அரசர் அந்த டிராகன் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பார். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, உன்னோட 3 குட்டிகளை கொன்ன குற்றத்துக்காக என்னோட வம்சத்தில் பிறக்கிற இளவரசிகள், அதாவது என் குடும்பத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகளை உனக்கு பலியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அப்போது தன்னோட குட்டிகளை இழந்த கோவத்திலையும் சோகத்திலையும் இருந்த அந்த டிராகன் இந்த ஒப்பந்தத்துக்கு சரின்னு சொல்லிடும்.
அப்போது இளவரசிக்கு இப்போ தான் புரியுது. அப்போது அவங்க வம்சத்தில் பிறந்த பெண்களை பலி கொடுக்கறதுக்கு பதிலாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து இளவரசிகள், சின்ன நாட்டில் வறுமையில் இருக்க இளவரசிகளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இவங்க பலி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத இளவரசி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உண்மையை டிராகன் கிட்ட சொல்கிறதுக்காக இளவரசி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இளவரசி சொல்கிற எதையுமே அந்த டிராகன் கேட்கல. ஏன்னா இவங்க வெளியில் போயிட்டாங்க, இவங்க நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்கன்ற கோவத்தில் இளவரசியை டிராகன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது இளவரசியும் சரி, நம்ம சொல்கிறத அந்த டிராகன் கேட்காது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு டிராகனை திருப்பி அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதில் அந்த டிராகன் நெருப்பு கக்கிற சக்தியை இழந்து அது கொஞ்சம் பலவீனமாயிடுது. அப்போது இளவரசி சொல்கிறாங்க, நான் அந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ கொன்ன எல்லாமே அப்பாவி பெண்கள், யாருமே அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை. உன்னை எப்படி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி தான் எங்களையும் ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து உனக்கு பலியாக கொடுத்துருக்காங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி இளவரசி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த டிராகன் இளவரசி சொல்கிறத நம்பவே இல்லை. நம்பாமல், என்னால் நெருப்பு சக்தி இல்லாமல் இனிமேல் உயிரோட வாழ முடியாது, நீயே என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. இருந்தாலும் இளவரசி அதை கொல்ற மாதிரி கிட்ட போயிட்டு, ஆனால் கொல்லாமல் அந்த டிராகனுக்கு தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்துட்டு, நான் சொல்கிறத கேளு, நீ மட்டும் பாதிக்கப்படலை, அந்த ராஜ்யத்தில் இருந்த அந்த பெரிய குடும்பத்தினால நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம், இத்தனை அப்பாவி பெண்களோட உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிராகனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அந்த டிராகன் இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குது. நாம் 2 பேரும் தான் அதில் இவங்களுக்கு பலியாக இருக்கோம் அப்படின்றத அந்த டிராகன் புரிஞ்சுக்கிட்டு இளவரசிக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் அந்த டிராகன் மாறிடுது. அங்கிருந்து இளவரசி அரண்மனைக்கு வராங்க. அப்போது அங்கே இளவரசனுக்கு புதுசாக ஒரு கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. அதாவது டிராகனுக்கு பலி கொடுக்க புதுசாக ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பார்த்ததும் இளவரசி அங்கே போகிறாங்க. இளவரசியை பார்த்ததும் அந்த அரசிக்கு கோவம் வந்து, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், உன்னை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், நீ எங்கேருந்து தப்பிச்சு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உன்னால தான் இன்றைக்கி என் நாடே அழியிற நிலைமைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இளவரசியை திட்டுறாங்க. உடனே இளவரசியும், நீங்கள் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக எத்தனையோ அப்பாவி பெண்களை நீங்கள் பலி கொடுத்துருக்கீங்க, அப்பாவி பெண்கள் சாவுறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்காமல் வேற ஒருத்தவங்கள தண்டனை அனுபவிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அரசிக்கு கோவம் வந்து, சிப்பாய்களை வர சொல்லி இவளை இங்கே கொன்னுடுங்க, இங்கே கொன்று இல்லை இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில் உயிரோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இளவரசி சிரிக்கிறா. அவளெல்லாம் என்ன இவ சிரிக்கிறாளேன்ட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா பின்னாடி, அவளுக்கு பின்னாடி மேலே டிராகன் வந்து நிற்கிது. டிராகனை பார்த்ததும் அந்த அரசி குடும்பத்தில் இருக்கவங்கள எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே, உங்கள் குடும்பம் பண்ண தப்புக்கு அப்பாவி பெண்கள் எத்தனை பேரை நீங்கள் பலி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் அந்த டிராகன் அவங்க மேலே நெருப்பை கக்கி அந்த அரண்மனையே ஃபுல்லாக எரிச்சதும் அவங்க எல்லாருமே அங்கேயே இறந்துடுறாங்க. அந்த பெரிய ராஜ்யத்தில் இருந்த அரசன், அரசி, இளவரசிகள், அவங்க குடும்பம் எல்லாருமே இறந்துடுறாங்க. நம்ம இளவரசியும் டிராகனும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி வேறு ஒரு கதையில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.